ஆமென். இந்த ஜெயமே பாடலை ஒரு சரணம் எல்லாரும் கைகளை தட்டி முடியும். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே. ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். ஆமென். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். ஓ, யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெயமே ஜெயமே, ஹல்லேலூயா. ஆமென். இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தாலே என்றும் இனி தோல்வி. ஒரு விஷயம் கூட ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயம், இனி தோல்வி நமக்கில்லை. ஆமென் 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 ஆமென். ஜெயமே ஜெயமே, சுடாரா பாபா கரா ரீமாமா ஷரபல பதுரோ. ஆமென். இனி தோல்வி. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எண்ணாகமம் 13வது அதிகாரம், எண்ணாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அந்த கடைசி அந்த 3 வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சத்தமா நம்பிக்கையோடு சொல்ல போகிறோம். நாம் அதை எளிதாய், அதான் சத்தமா சொல்ல போறேன் இப்போ. சரியா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் சத்தமா வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். அதிக முறை பேசப்பட்ட வேத பகுதிகள் தான். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் 2 நாளுக்கு முன்பதாகவே இடைப்பட்டு கொண்டிருந்தார். கானானை வேவு பார்ப்பதற்காக மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரையா தெரிந்தெடுத்து அனுப்புகிறார்.
எல்லாரும் போய் 40 நாள் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். வரும்போது அந்த தேசத்து கனிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவங்க பார்க்குறாங்க, தேசத்தின் கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு அவங்க போய் தேசத்து வளங்களை மட்டும் பார்க்கவில்லை, சுத்தி சுத்தி யார் யார் இருக்கிறா இது எல்லாத்தையும் டீட்டெயிலா எடுத்துட்டு வராங்க. ஆமென். கானானை குறித்த டீட்டெயில் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா கானானை சுத்தி யார் யார் இருக்கிறாங்கிற அவ்வளவு டீட்டெயிலும் அவங்க கிட்ட இருக்கு. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை குறித்த டீட்டெயிலான காரியம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அதை சுத்தி இருக்கிற அவ்வளவு நம்ம கிட்ட லிஸ்டா இருக்கு. ஆமென். நம்மளை பேச சொன்னா இவங்க 40 நாள் சுத்திட்டு வந்து கானானை பத்தி ஒரு லைன்ல முடிச்சிட்டு ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த பூமியில ராட்சச பிறவிகளை போல அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய கேரக்டர், அவர்களுடைய சைஸ், அவங்க வெயிட் இதெல்லாம் அவங்கள பார்த்தாலே ஒரு ராட்சசன் மாதிரி இருப்பாங்க. கோலியாத்லாம் இருக்கிறால அதே மாதிரி இவங்க அதுதான் இவங்க ஏனாக்கின் குமாரரை கண்டார்கள். ஏனாக்கின் குமாரர் அங்க இருந்தாங்க. 22வது வசனத்துல தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த 3 பேரை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் அங்கெங்கே போய் திராட்சை கொலையை அறுத்து, அதாவது திராட்சை கொலையை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அதாவது யார் இருந்தா என்ன, நமக்கு சாப்பாடு நடக்கணும். அப்படி இவங்க நேரா வராங்க. 40 நாள் சென்ற பின்பு நேரா மோசே ஆரோன் கிட்ட வராங்க. இப்ப சபையார் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இப்ப 27வது வசனத்துல அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் ஒருவரையும் பொய் சொல்லி அழைத்ததே கிடையாது. ஆமென். தேவன் பொய் சொல்லி அழைக்கல, பொய் சொல்லி காத்திருக்க வைக்கல, பொய் சொல்லி இதுவரை கொண்டு வரல. என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாது. ஒரு காரியம், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. 2, என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. 3, என் ஆண்டவருக்கு நம்பினவர்களை கைவிட தெரியாது. ஆமென். அது கரெக்ட். இந்த ஜெனரேஷன் எகிப்திலே பிறந்து வளர்ந்தவங்க. இதை பத்தி எல்லாம் தெரியாது. யோசேப்பு நாட்களிலே யாக்கோபு அந்த 70 பேரா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே பிறந்து வளர்ந்து 4 தலைமுறை. இவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதனாலதான் மோசே கூட போய் நீ போய் பார்த்துட்டு வா அப்படிதான் சொல்லி அனுப்புவார். 17வது வசனத்துல மோசே அவர்களை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு அனுப்புகையில் 18வது வசனத்தை பாருங்க. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். 19 அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா. இதுவரை விசுவாசத்துல வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி, அந்த கானான் நல்லதா கெட்டதா? யாருக்கே டவுட் வருது? காத்திருக்கிற காலம் கொஞ்சம் போச்சுன்னா மோசே ஆனாலும் டவுட் வரும். அவன் அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. பாருங்க, யாருக்குமே இயேசுவை தெரியாத போது ஒருத்தர் ஃபர்ஸ்டா
அடையாளம் காட்டுற அவன் தான் யோவான் ஸ்நானன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்வார்னா, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும். அப்போ யோவான் என்ன நினைச்சிட்டு இருந்தார்னா, என் ரோல் எப்போ முடியும் தெரியுமா, அவர் வந்ததோட முடிஞ்சிடும். ஆனா இன்னும் பார்த்தா அவரும் என்னதான் பண்றாரு, இப்போ ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இப்போ சீஷர்களை என்ன, நாளைக்கு யோவானுக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. இப்போ யோவான் ஸ்நானன் சீஷர்களை இயேசுவின் இடத்துல அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் வர? கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அத்தனை பேருக்கு முன்னாடி விசுவாசத்தை அறிக்கை செய்தவனுக்கு இப்போ ஒரு சின்ன தடுமாற்றம். எதுக்கு இதை சொல்றது தெரியுமா? இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. மோசேயை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பி ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டு இன்னும் 40 நாள், இன்னும் கொஞ்சம் கையிட்டு 40 நாள்ல போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க 40 நாள்ல சுத்திட்டு, அப்ப இத்தனை நாட்கள் புறப்பட்டு வந்துட்டு இப்ப கேட்கிறாங்க, அது நல்லதா கெட்டதா, அங்க போய் தங்கலாமா தங்கக்கூடாதா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு இருக்கையில் தான் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் போய் அனுப்பப்படும் போது அங்கே எல்லாரையும் பார்க்கறாங்க. யார் யார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. அங்கதான் ஏனாக்கின் குமாரரும் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் 28, 29 வசனங்களிலே, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள் 33, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். முதல்ல என்ன சொன்னாங்க? கொஞ்சம் 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 இந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த வேகம் 12 மணி தாண்டின கொஞ்சம் வண்டி ஸ்பீடு குறையும் தெரியும், இருந்தாலும் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க? அதாவது நம்ம பிரச்சனைய சிலருக்கு சிம்பிளா சொன்னா புரியாதுன்னு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அத எனக்கு காய்ச்சல் தெரியுமா, எனது எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ஏனாக்கின் குமார், அதோட ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? அது என்ன நீ சத்துருவ, நீ பெருசா? ஏன்னா இந்த காலை இதுக்கு இடையில தான் எழுப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? அதை நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லும் போது இவங்க இன்னும் அழுத்தி, அங்கே ராட்சத பிறவியான இத்தனை காலம் அவர் மேகத்து கீழே இருந்து வாழ்ந்துட்டு அவர் கொடுக்கிற மன்னாவை எடுத்து ஞம் ஞம்னு அடிச்சுட்டு இப்போ இவன் வந்து யாரை பத்தி பிரசங்கம் பண்றான்? ஏனாக்கின் குமாரரை பத்தி. சத்துருக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவங்க பார்த்தாங்க, இந்த காலேப் சொல்றத கேட்டு நம்பிர போறாங்க ஜனங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், ஏனாக்கின் குமாரர் என்று மொட்டையா விடாம, கோலியாத்து பெலிஸ்தியன் என்று மொட்டையா விடாம அவனுடைய சைஸ நம்ம சொல்லிட்டா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோ. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே. அதாவது இவங்கள டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம யார் தெரியுமா? வெட்டுக்கிளி. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் மோசேயை கொண்டு? உபாகம் 33 கடைசில, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும். ஹல்லேலூயா. அதனால உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆண்டவர் சொல்றார், ஜனங்க பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான. ஆண்டவர் மோசேயை பற்றி இன்னொரு பாட்டு எழுதுறார். என்ன பாட்டு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவன் யார்? என்ன வேடுங்க இது?
நாம சொன்னதான பிரச்சனை, நாம சொல்லக்கூடாது. அவர் சொல்றார்ல, அவர் 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 எப்படி இருக்கிறார்? சகாயம் செய்யும் கேடகமும் யாருதான்? கேடகம் நீரே, மகிமையும் மகிமை பொருந்திய பட்டயம். எல்லாம் ரெண்டு கைய ரெடியா வச்சுக்கோங்க. கேடை எங்க வச்சிருப்பாங்க? கை கிடையிலையா? கேடை எங்க வச்சிருப்பாங்க? இடது கையில வச்சிருப்பாங்க. பட்டயம் எங்க வச்சிருப்பாங்க? சகாயம் செய்யும் கேடயம் யாருதான்? மகிமை பொறிந்த பட்டயம் யாருதான்? கேடயத்தை என்ன செய்யணும்? அது கேடயத்தை வச்சு என்ன செய்யணும்னு அது சொல்லணும். கேடயத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். பட்டயத்தை என்ன செய்யணும்? பட்டயத்தை வச்சு என்ன செய்யணும்னா, நீங்கள் சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எனக்கு இப்பதான் தெரியுது ஆண்டவர் ஏன் என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை வச்சு பேச வச்சார். அதை வச்சு என்ன செய்யணும்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அதாவது நீங்க எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்காலர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. கேடயத்தை என்ன பண்ணணும்? சிம்பிள். பட்டயத்தை என்ன பண்ணணும்? கேடயம் யாரு? பட்டயம் யாரு? பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. ஏனாக்கின் குமாரர் அல்ல, ஏனாக்கினே வந்தாலும் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான். அதனால அவரை இருக. ஏசாயா 26:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை ஹல்லேலூயா இருக பிடிச்சுக்கோங்க. விடமாட்டேன். யாக்கோபு தேவனை இருக பிடித்தான். அதனால அவன் கெஞ்சினா கதறினா அப்படின்னு பைபிள்ல எழுத. அவன் போராடினான். அவன் உண்மையில அங்க என்ன பண்ணாரு? கெஞ்சினாரு, கதறினாரு. அது சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா நமக்கு அது தெரியாம போயிடும்ல. அதனாலதான் இன்னொரு இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் போராடி மேற்கொண்டான். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? திராட்சை கொலையை தூக்குறதுல ஆண்டவரை விட்டாங்க. அதான் எரேமியாவை கொண்டு சொல்லுவார், நீங்க வழியிலே உங்களை நடத்தி கொண்டு போகும் வழியில அவரை விட்டுட்டீங்களே அப்படின்னு. இவன் ஏனாக்கின் குமாரரை பார்த்துட்டு என்ன அப்படி உண்மையில பயம்தான். என்ன பண்ணிருக்கணும்னு அங்கிருந்தே வந்திருக்கணும். ஆனாலும் போகும்போது கொலையோட தான் வராங்க. சில கல்யாண வீட்டுக்கு போனா 2 பழத்தையாவது பாக்கெட்ல போட்டு வந்தாதான் நிம்மதி. வரும்போது கொலையோட வராங்க. இதுல ஒரு வெளிச்சத்தை ஆவியானவர் காட்டினார். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, கானானுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, அங்க உள்ளது இங்க வேணும். எனக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. பரலோகம் ஒன்னே கிடையாதுன்னு சொல்ற சில 8 அறிவு 9 அறிவு ஜீவிகள்லாம் இருக்கு. அதை நீ இங்கே அனுபவிச்சுட்டு இப்போ இங்கேயே அனுபவிச்சு வாழ்ந்துரு. இங்கேயே அனுபவிச்சு அங்க உள்ளது இங்க வேணும். ஆனா இங்க இருந்து அங்க போறது. இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எகிப்துக்கு போகும்படியான ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. ஏன் இவங்க அடிக்கடி எகிப்துக்கு போகணும் சொல்ல காரணம் என்னன்னா, இவங்களுக்கு எகிப்துடைய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்து இப்போ திரும்ப எகிப்துக்கு போறாங்க. இடையில ரொம்ப புலம்புனாங்க, முறையிட்டாங்க, எங்களை எப்படியாவது வெளியே கூட்டு போயிருங்க. ஏன்னா அப்ப யார் இருந்தா தெரியுமா? பார்வோன் இருந்தான். அந்த டைம் இருந்த பார்வோன்னு அவனுடைய டீம் எல்லாம் போட்டு இவங்களை பாடாப்படுத்தினாங்க. இவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க செத்துட்டாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அண்ணா போலீஸ் நிக்கிறாங்க, ஹெல்மெட்டை எடுத்து மாட்டு போலீஸை தாண்டினதும் ஏதோ உயிர் தெழுந்த மாதிரி. அதே போலதான் நேரம் இவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்தது இவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்வோன் செத்ததும் மெதுவா தோணி இருக்கும், இப்ப நம்ம போனா அந்த பாத்திரத்துல இறைச்சி அங்கேயே இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தது நினைக்கிறோம், இறைச்சி சாப்பிட்டது நினைக்கிறோம் சொன்னாங்களா? கொடுக்க மாட்டான் பார்வோன். அவனை வச்சு சமைக்க வைப்பான்.
சாப்பிடுறது யாரு? பார்வோன். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தது அப்படி பார்த்து பார்த்தாவது எங்களுக்கு வயிறு நிறையும். அங்க எகிப்துக்கு போறோம், அங்க எகிப்துக்கு போறோம். ஆனா இந்த இடத்துல தான் ஏனாக்கின் குமாரனோ யாரோ காலேப் சொல்றான், எளிதா. என்ன நிச்சயம் அந்த காலேபுக்கு? ஆமென். நேற்று, அதாவது இந்த பார்வை ஆண்டவர் அதான் சொல்றார், அவன் வேற ஆவி உடையவன். என்னாகமம் 14:24 என் தாசனாகிய காலேப் வேற ஆவி உடைய. இவங்களை மாதிரி அவன் பார்க்கிறவன் கிடையாது. அதுதான், இவங்களை மாதிரி அவன் சிந்திக்கிறவன் கிடையாது, இவங்களை மாதிரி அவன் திட்டம் பண்ணுகிறவன் கிடையாது. அவன் வேற ஆவி உடையவன். நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு இன்னொரு 1/2 hour தான் இருக்கு. 5 காரியத்தை சொல்லணும் இதுல. நேற்று காலேபுடைய பார்வையை ஆவியானவர் காண்பித்து தந்தது. அப்படி சொல்ற, என்ன சுத்தி நேற்று சத்துரு இருந்தான், என்ன விடுவித்தார். இப்பொழுது என் சுதந்திரத்தை சுத்தி சத்துரு இருக்கிறான். ஆமென். எகிப்தியன் என்ன சுத்தி இருந்தான், என்னை விடுவித்தார். இப்பொழுது என் நன்மையை சுத்தி இருக்கிறான். அது வேற சத்துரு. நன்மையை சுத்தி இருக்கிறான். என்னை விடுவித்தவர். என் சுதந்திரத்தை சுத்தி இருக்கிற சத்துருக்களை நீங்களா. அதனாலதான் காலேப் சொல்லுகிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். 14:9 என்னாகும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் மோசே சொல்றாரு, யார் யாரெல்லாம் சுத்தி இருக்கிறாங்கன்னு போய் பாரு. ஏனாக்கின் குமாரர் அங்க இருக்கிறாங்க. அகிமான், சேசாயு, தல்மாயு. இவங்க என்ன எப்படி இந்த காலேப் மாதிரி இவங்க பார்த்திருந்தாங்கன்னா இது ஈஸி அப்படிமாங்க. ஈஸி. ஏன்னா காதுனால எகிப்தில் இருக்கும் போதே மோசே அனுப்பி கேட்க வச்சு அங்கிருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளவு போராட்டம். எகிப்துல கர்த்தர் யுத்தம் பண்ணது மாதிரி வேற எங்கேயுமே அவர் ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எகிப்துல வந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதை விட ஆண்டவருக்கு வந்து பெரிய கடினமான வேலைங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார்னா, இந்த கானானையும் அதை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து மீட்டு இந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். எனவேதான் இந்த காலேப் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் செய்த 5 காரியத்தை நான் சொல்லி, அதாவது எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லி நான் செபிக்க. முதலாவது அவன் அமர்த்துகிறான். என்னாகமம் 13:30 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி. போதும், ஜனங்களை அமர்த்தி. எந்த ஜனங்களை அமர்த்துகிறான்? இது முடியாது, இது நடக்காது, இது வாய்ப்பில்லை. அங்க ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க, அங்க ராட்சத பிறவியான இப்படி சொல்றவங்களை இந்த காலேப் என்ன செய்கிறான் அப்படின்னா அமர்த்துகிறான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேச விரும்புகிறேன். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான பேச்சுக்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள் நம்மில் எழும்பாதபடிக்கு அதை என்ன செய்யணும் தெரியுமா? அதை அமர்த்த வேண்டும். அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல கையெட்டுற தூரத்துல கொண்டு வந்தாச்சு. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி என்ன செய்ய வச்சிடக்கூடாதுன்னா, எனக்கு அது கிடைக்காம போக பண்ணிடக்கூடாது. நம் தேவனை குறித்த காரியங்கள் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. ஒன்று, அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். சங்கீதம் 139:2
நேரம் இல்லாததுனால வாசிக்கவில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். சொல்லுகிற வசனம் மட்டும் வாசித்தால் போதும். நினைவுகளை அப்ப தேவனுக்கு விரோதமான நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு விடாதிருக்கிற நினைவுகளை என்ன செய்யணும் தெரியுமா? அதை வளர விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படி வரும்போதே கிறிஸ்துவுக்குள் அதை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். பவுல் அப்படித்தானே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள் எந்த எண்ணத்தையும். அது இன்னும் புரியும்படியே சொல்லணும்னா எபேசியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அதை அமர்த்தணும். ஒரு எண்ணம் போகுதா, இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உடனே நான் எதை நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சொன்னது, கர்த்தர் எனக்கு செய்தது. ஒருவன் எளிதில் சுதந்திரிக்கணும்னா முதல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள். ஏன்னா அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் அநேகரை நம்பி இணங்கல்லையா. இப்படியாடா நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும். நினைவின் தோற்றத்தை அறிவாராம். நான் நினைக்கிறது அவருக்கு முன்னாடி படம் போல ஓடுமா. இப்படிதான் ஒரு போதகர் பேசிட்டு இருந்தார். இங்க பாருமா, இங்க நீ நினைக்கிறது செய்யறது எல்லாமே அவருக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் காண்பிக்கப்படும். உடனே ஒருத்தர் முடிச்சிட்டு பாஸ்டர் கேட்டார், அப்படியா நம்ம செய்யறதெல்லாம் எல்லாமே அங்க காட்டுவார் ஃபுல்லா. யாரெல்லாம் இருந்து பார்ப்பாங்க? தூதர்கள் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. என் மனைவி இருப்பாளா? ஏன்னா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் எல்லாமே நினைவின் தோற்றத்தை அவர் அறிவார். நான் இங்க நினைக்கிறது அவருக்கு முன்னாடி அது ஒரு பிக்சராவே தெரியும். அதனாலதான் அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல வந்துட்டோம், இதுவரை கொண்டு வந்துட்டார். இந்த பக்கத்துல வந்து இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அமர்த்தன மோசைக்கு கூட முடியலையே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை கர்த்தர் கவனித்துக்கு பேச்சுகள் அமர்த்தணும். சில பேச்சுகள் பேசியே கெட்டவங்க தான் கிறிஸ்தவர்களில் அநேகர். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஜெபத்தில் அவங்க வீரர்களா வீராங்கனைகளா இருப்பாங்க. ஆனா வாயை திறந்தா பேச்சு நிறைய பேர். ஆவியானவர் தெளிவா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம் கவனித்து கேட்ப, சும்மா கேட்க மாட்டாராம். அவர் போற வழியில காதல் எல்லாம் உள்ளதில்ல, கவனித்து. எல்லாரும் பேச்ச அவர் கேட்க மாட்டார். அவருடையவங்க பேசுறத கவனித்து கேட்பார். அதனால நம்ம என்ன பேசுறோமோ அதுலதான் சோதனை வரும். அந்த இரவுல உண்மையிலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு யாருக்கு தான் மெயின் சோதனை வந்து தெரியுமா? பேதுருவுக்கு. ஏன்னா அவன் தான் பேசிட்டே இருந்தான் ஓவரா. மீதி எல்லாரும் அமைதியா இருந்துட்டு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. பேதுருவை காணல. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்ட்டார். ஏன்னா நான் காவல் அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாம் போனாலும் அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வந்து ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுப்பார். அந்த பரிசேயன் ஃப்ரெண்ட்ல போய் இவனை விட நான் நல்லவேன்னு சொல்றான், அவன் அல்ல இவனே நீதி, இப்படியெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தது. இவங்கெல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். அப்படியா, வா, நான் இதுவரை ஒன்னும் ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன், இந்த நைட்டு வச்சுக்கோ. ஆமென். பேச்சுக்கள். நான் என்ன பேசுறேன், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கோம், புருஷ மனைவி கடையில் என்ன பேசிட்டு இருக்கிறோம், நண்பர்களுக்கு இடையில என்ன பேசிட்டு இருக்கிறோம், எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதனால அமர்த்துகிறான் அவன், அமர்த்துகிறான் செயல்கள். ஆமே. எரேமியா 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை.
அமர்த்தணும். நம்ம அமர்த்தலைன்னா என்னாகும் தெரியுமா? யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளு மட்டும், அவர்கள் மடியும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில், அதாவது நம்மை தேவன் கொண்டு வந்தது சுதந்தரிப்பதற்கே தவிர சுற்ற விடுவதற்கல்ல. ஆனால் அமர்த்தப்பட வேண்டியவர்கள், மாள வேண்டியவர்கள் மாளும் மட்டும் இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சுதந்தரிக்க முடியாம போச்சு. இதுல காலேபு யோசுவாவும் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, உத்தமமாய் பின்பற்றினவர்கள், வேற ஆவி உடையவர்கள். ஆனால் அவர்களோடு இருந்தவர்கள் நிமித்தமாக இவர்களும் சுத்த வேண்டியதாயிற்று. ஜெபம், நம்ம இது நான் ஆவிக்குரிய கண்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உடனே என் கூட இருக்க யார் இருக்கான்னு பார்க்க கூடாது. நம்ம கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் அது மாளும் மட்டும் நம்ம சுத்திட்டு தான் இருப்போமே தவிர, அது இந்த 2020 ஆகஸ்ட் போய் 2021 ஆகஸ்ட் போய் 2022 ஆகஸ்ட் போச்சு, 2023 ஆகஸ்ட் போச்சு, 24 இது போய் இதுவும் போகுமா? தேவன் நம்மை கொண்டு வந்தது சுத்துறதுக்கல்ல, சுதந்தரிப்பதற்கு. எவ்வளவு காலமா சுத்திட்டு இருக்கிறோம், ஏன் அமர்த்த மாட்டேங்கிறோம்? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அந்த கீழ்ப்படியாமல் போனவர்கள் மாளும் மட்டும். இந்த யோசுவாவுக்கு காலேபுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நம்ம இவ்வளவு எளிதில் சுதந்தரிக்க வேண்டியவர்கள், இவர்கள் நிமித்தமாய் நம்மளும் சுத்த வேண்டி இருக்கிறது. இது போலதான் ஒரு தேவ பிள்ளை அழணும், ஆண்டவரே என்னைக்கோ நீங்க தந்த வாக்கு தத்துவம், இந்த ஒரு சுபாவத்தின் நிமித்தமாய், இந்த ஒரு கேரக்டர் நிமித்தமாய், இந்த ஒரு பேச்சு நிமித்தமாய், இந்த ஒரு எண்ணத்தின் நிமித்தமாய், ஆமை எனக்கு தள்ளி தள்ளி போகுதே அப்பா, வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் வைக்கிறேன். மீண்டும் அது தலை தூக்காமல் மடியட்டும். தாவீது அப்படிதான் செய்தான். சங்கீதம் 65:3 சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 65:3, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது ஆண்டவரே. அக்கிரம விஷயம் ஆண்டவரே, சில காரியம் நான் இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அது என்னை மிஞ்சி வல்லமை கொள்ள. நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அது என்னையும் தாண்டி போயிருது. நான் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னையும் தாண்டி போயிருது. எனக்கு இறங்குங்க தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். அப்ப அக்கிரம விஷயங்கள் நம்மில் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? மீறிடுவோம், எல்லாத்தையும் மீறுவோம். அதனால சுதந்திரிக்க வேண்டிய நாம சுத்திட்டு இருக்கிறோம். ஆமென். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீங்க என்னைக்கே சுதந்திரிக்க வேண்டியவங்க தெரியுமா? நீங்க நல்லவங்க தான். உங்க ஜெப ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, விசுவாச ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, எல்லாம் ரைட். ஆனா சில காரியங்கள் ஓங்கும் போது அதை அமர்த்த விட்டுட்டோம். சில பேச்சுகளுக்கு நாம கண்ட்ரோல் போட, கடிவாளம் போட விட்டுட்டோம். சில எண்ணங்களுக்கு நாம கடிவாளம் போட விட்டுட்டோம். இஷ்டத்துக்கு நினைக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு செய்யறது. இதனால என்னாச்சுன்னா, சுதந்திரிக்க வேண்டிய நாம அவைகள் நிமித்தம் சுத்திட்டே இருக்கிறோம். நேரா போனா கையில கிடைக்கும், முடியல, சுத்திட்டே இருக்கிறோம். எதெல்லாம் சுத்த வேண்டி இருக்கு? எரிகோவை சுத்த வேண்டி இருக்கு. எதையெல்லாம், எத்தனை மலைகளை சுத்த வேண்டி இருக்கிறது. சில சுபாவங்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சில சுபாவங்கள் நம்மில் மாளும் மட்டும், அது அழியும் மட்டும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 30 நாள் ஜெபம் அட்டெண்ட் பண்ணோம்னா 31வது நாள் வீடை தட்டி வந்து கொடியை தந்துட்டு போவாங்க. என்ன? சில சுபாவங்கள் நமக்கு உடனே இன்னொரு ஆள ஞாபகம் வருதா? அவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்ல, இவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்ல. யார சொல்றேன்னு வீட்டுல போய் கண்ணாடியில பாருங்க, தெரியும். நான் சுதந்திரித்து இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்று கொடுக்கப்பட்டது. வருடம் எத்தனை ஆகிறது?
40 நாளில் அடைய வேண்டியதை ஏன் 40 வருஷம் ஓடணும்? இதுல பாதிக்கப்படுறது காலேப் அல்லவா, பாதிக்கப்படுறது யோசுவா அல்லவா? அவங்களும் சேர்த்துதானே சுத்தணும். நம்முடைய சில கேரக்டர் நிமித்தமா, சில சுபாவங்கள் நிமித்தமா நம்ம குடும்பமும் சேர்ந்துதானங்க நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கும் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம அவங்களும் சுத்திட்டு தானங்க இருக்கிறாங்க. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியான், தகப்பனே தகன பலியானே, அக்கினி ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி ஜீசஸ். எந்த காரியம் மிஞ்சி போகுது? தாவீதை மாதிரி போய் ஆண்டவர்ட்ட சொல்லி இருக்கிறோமா, இந்த விஷயம் மிஞ்சி வல்லமை கொண்டு அதை கடிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், அதை அமர்த்த கிருபை தாரும். எளிதில் சுதந்திரிக்க வேண்டிய என்னைக்கோ இந்த கடன் பாரம் மாற வேண்டியது, என்னைக்கோ இந்த ஆசீர்வாதம் கையில கிடைக்க வேண்டியது, என்றைக்கோ. ஆமென். இந்த ஆமீன் போட்டுட்டு திரும்பி போகும் தெரியுமா? தேவையில்லாத ஒரு பேச்சும் தயவு செய்து எடுத்துறாதீங்க. நீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரை பார்க்கறீங்க. தேவையில்லாத பேச்சு வருவாங்க, சில கிருபை பெற்றவங்க அதுக்குன்னே இருப்பாங்க. பிளீஸ் பிளீஸ், நான் இதை எனக்கு இது கேட்க பிடிக்கலங்கிறேன். அப்படிதான் ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். எனக்கு இதை கேட்க பிடிக்கல, எனக்கு இதை கேட்க பிடிக்கல. அப்படி முகத்தை பார்த்து சொல்லிருங்க. அதனால அவங்க கிட்ட பேச வேண்டாம். இன்னொரு ஆளை பத்தி உங்கள்கிட்ட குறை சொல்லி அதை உங்களுக்கு பிடிக்கல நீங்க ஸ்டாப் பண்றதுனால ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசலையா? ஆமென். வருவாங்க வந்து, சிஸ்டர் பாத்தீங்களா அவங்கள, அவங்க 2 சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் நம்மளை பத்தி தான் போச்சு. என்னைக்கு சுதந்திரித்து பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 5 பாயிண்ட் அது எனக்கு தேவையில்லை. சுத்தக்கூடாது, சுத்தினது போதும். சுதந்திரிக்க புறப்படு. நீ சுற்றி திரிந்தது போதும். அவன் அமர்த்துகிறான். இல்லைன்னா அந்த அவங்க மாளு மட்டும், ஹல்லேலூயா, மாளு மட்டும் சுத்திட்டே இருக்கணும். எப்படி இருக்குங்க? இதுதாங்க என் சுதந்திரம் வைங்களேன். இதுதான் சுதந்திரம். இப்படி போய் எடுக்கிறதுக்கு தான் உண்டு. ஆனா என் பேச்சினால, என் எண்ணத்தினால, என் செயல்னால நான் இப்படி சுத்திட்டே இருக்கிறேன்னு வைங்களேன். சுத்தி 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 எங்க விழுவோன்னு தெரியாது. நிறைய பேர் விழுந்தாங்கல்ல வனாந்தரத்துல, விழுந்துட்டாங்களே. ஏன்? சுத்தினாங்க. அவங்க மேகத்தினால விழல, சுத்தி விழுந்தாங்க. ஏங்க நம்ம சில நமக்குன்னு சில நியாயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? அதனால பாதிக்கப்படுறது நம்ம சத்துருக்குள்ள வேற யாரும் கிடையாது, நாம தான், நம்ம தலைமுறைகள் தான். மிஞ்சி வல்லமை கொள்ளுது அக்கிரம விஷயங்கள், விழுந்துடுங்க. பவுல் அப்படிதானங்க விழுந்தார். ஆண்டவரே, நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்யறேன். நன்மை செய்யணுங்கிற ஆசை மனசுல இருக்கு, ஆனா என் அவயவத்திலோ வேறொரு பிரமாணம் இருக்குப்பா. அதுதான் இந்த பாவத்தை செய்யுங்கிறது. நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்னு கத்தின போதுதான் அவன் யாரிடத்தில் வருகிறான் என்றால் கிறிஸ்துவின் இடத்துல வருகிறான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம்.
என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே. சரி, காலேப் சொல்றான்ல அதை எளிதாய் சுதந்திரிக்கலான்னு. அப்போ இவங்க யாராவது கேட்டாங்களா எதை வச்சு நீ சொல்றேன்னு? அப்போ காலேப் தன்னுடைய ஃபெய்த்தை சொல்லி இருப்பான், தன்னுடைய விசுவாசத்தை சொல்லி இருப்பான். பாருங்க, ஆமென். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனாக்கின் புத்திரர் இருந்தாங்கன்னு சொல்லும் போது, காலை எழுப்பி அதை எளிதில் சுதந்திரிக்கலாம் சொல்லும் போது இன்னும் அட்வான்ஸா சொல்றாங்க, அந்த ராட்சச புத்திரர்கள் இருந்தாங்க. இனி என்ன சொல்ற பாப்போம். இந்த இடத்துல தான் யோசுவா எந்த பக்கம் நிக்கிறான் தெரியுமா? மற்ற அத்தனை பேர் சொன்ன துர்ச்செய்தியின் பக்கம் அல்ல, ஒருவன் சொன்ன நற்செய்தியின் பக்கம் நிக்கிறான். ஹல்லேலூயா. உங்களை சுத்தி நாலா பக்கத்தில் இருந்து துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் உண்டு. ஆனால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும்போது நீ அந்த பக்கத்துல தான் நிக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இந்த காலேபும் யோசுவாவும் தவிர ஒருவன் நற்செய்தி சொல்லுகிறான், இன்னொருவன் நற்செய்தியை கேட்கிறான். ஒருவன் நற்செய்தி சொல்லுகிறான், இன்னொரு நற்செய்தி பக்கம் வந்து நிக்கிறான். மெஜாரிட்டி எங்க? மெஜாரிட்டி எத்தனை சொல்றாங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால காலேப் இங்க, காலேப் கூட யோசுவா நிக்கிறோம். நம்ம எந்த பக்கம், எந்த சத்தத்துக்கு உள்ள நிக்கிறோம்? யோபுவை சுற்றி 4 திசையில் இருந்து 4 பேர் வந்து துர்ச்செய்தி சொன்னாங்க. ஆனா யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், நான் உங்க வார்த்தையை காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. Glory. Hallelujah. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஆமென். ஹே, நீ எங்க இருந்த? நீயும் இருப்பு காலவாயிலிருந்து, அப்படிதானே இருக்கு. இருப்பு காலவாயிலிருந்து ஒன்னு புறப்பட பண்ணிருக்க. இதுக்கு மேல என்னப்பா வேணும் எவிடன்ஸ்? இதுக்கு மேல் என்ன வேணும்? இன்னைக்கு நீ ஏனாக்கின் புத்திரரை பெருசா பேசிட்டு, அவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால சுதந்திரிக்க முடியாது, அவங்க இருக்கிறது வரைக்கும் முடியாது, அதனால நம்ம எகிப்துக்கே போயிருவோம். அங்க யாரு இல்ல? பார்வோன் இல்ல, அங்க அவன் இல்ல, இங்க இவன் இருக்கிறான், அதனால நமக்கு எங்க போவோம்? பரலோகத்துக்கு போலாமா? அங்க போற வழியில சாத்தான் இப்படி நிக்கிறான், அதனால நம்ம அங்க போக வேண்டாம். நம்ம எங்க யாக்கோபு கானான் வீட்டுக்கு போகும்போது தான் 2 பேரும் பிரச்சனைக்கு வராங்க. யாரெல்லாம்? லாபானும் ஏசாவும். உடனே வேண்டாம் மாமா, நான் அங்கேயே வந்துடுறேன் மாமா, மாமா மாமான்னு சொல்லிட்டு வரல. அவன் புறப்படுறதுல உறுதியா இருந்தான். கர்த்தர் லாபான்ட்ட பேசிட்டார், என் பிள்ளைய தொட்டுறக்கூடாதுன்ட்டார், ஒரு தீங்கு செஞ்சிடக்கூடாது. ஏசாக்கு மனசை மாத்தி விட்டார். தகப்பனிடத்தில் வருகிறான். நாம் சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். இங்கே நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே நித்தியத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அதான் அடிக்கடி சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற 1 லட்சத்தை சத்துரு தடுக்க மாட்டான், உன்னதர் கொடுக்கிற 100 ரூபாய் கூட சத்துரு தடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுல அவங்களுக்கு போதுமானது இருக்கும். அதனால அதான் தேவன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் என்னதான் அந்த உலகம் ஃபுல்லா அவன் கையில வச்சு ஆடு அதை உருட்டினாலும் சரி, அதை என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நன்மையும் அவனால பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடுப்பு இருக்கும்ல அவனுக்கு. ஹல்லேலூயா. அவன் இருக்கும்ல, என்ன இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிருபையில நிக்கிறோம்னா அவனுக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவன் விழுந்தது எங்க இருந்து? மேல இருந்து என்ன டைவ் அடிச்சு விழுந்திருப்பான் இல்ல. அதனால நம்மளை தள்ளி விட்டது அவன் சிரிச்சான். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுப்பி நிக்கிறான். இது அவனால தாங்க முடியல. ஹல்லேலூயா. சத்துருவுக்கு கிடைக்காதது தேவ பிள்ளைக்கு கிடைத்தது. அதுக்கு பேர் தான் கிருபை. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல்
ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியா. ஹல்லேலூயா. எனவே தேவையில்லாத விஷயங்கள் நம்மில் மிஞ்சி வல்லம் அதை அமர்த்தணும் இயேசுவின் நாமத்துல. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த சத்தம் எழும்பிட்டுன்னா, இந்த எண்ணங்கள் நம்மில் எழும்பிட்டுன்னா, சுதந்திரிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வோம்? சுத்திட்டு இருப்போம். எத்தனை பேருக்கு சுத்துறது பிடிக்கும்? சுத்தணுமா சுதந்திரிக்கணுமா? ஆமென், ஆமென். இரண்டாவதாக, அவன் சுதந்திரிப்பதில் தீவிரம் காண்பிக்கிறவன். அதே 30வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய். எல்லாரும் சொல்லுங்க, அத கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க. உடனே போய். உடனே எப்படி சொல்றாரு? அது தீவிரம் காட்டுறான், தீவிரம் காட்டுறான். அவனுடைய தீவிரத்துக்கு காரணம் என்ன? என்னால தாமதம் வந்துடக்கூடாது. அதுதான். அதாவது அவர் அவருடைய வேலையில செய்வாருங்க, ஆனா என்ன நம்மளால டிலே ஆயிடக்கூடாது. அதனால அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தீவிரம் காண்பிக்கிறான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தாமதங்கள் நம்முடைய எண்ணங்களை மாத்திட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும். ஆபிரகாம் பாத்தீங்களா, விசுவாசத்துல உறுதியா இருந்தவன் கடைசியில ஆண்டவர்கிட்ட போய் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக வேற பிளான கொண்டு வர்றாருல. யோசேப்பை பாத்தீங்களா, தரிசனத்தை பெற்று வாழ்ந்தவன் கடைசியில பான பாத்திரக்கிட்ட போய் சரண்டரானால, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள். டிலே ஆகும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறும். எதுக்கு இப்படி பண்ணணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவன் சொல்றான், நம்ம இனி டிலே பண்ணக்கூடாது. கண்ணில் காட்டிட்டார், காதுல கேட்க வச்சிட்டார், இப்ப கண்ணில் காட்டிட்டார். இனி என்ன செஞ்சுதான் ஆகணும்? சுதந்திரித்து தான் ஆகணும். நம் தேவன் யார் தெரியுமா? வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுகிறவர். அந்த டைம் வரும்போது தீவிரமாய் பாருங்கள். இந்த பார்வோன் ஒரு ஆர்டர் போடுவான். என்ன ஆர்டர் போடுவான்னா, யோசேப்பை கொண்டு வா. ஏன்னா அவர் ஒரு சொப்பனம் பார்ப்பாரு. அவர் பார்த்த சொப்பனத்தினால அங்க இருக்கிற எல்லாருக்கும் தூக்கமும் போச்சு. ஏன்னா இவருக்கு தலைக்குள்ள ஃபுல்லா பசுக்கள் ஓடிட்டே இருக்கு. 7 கொளுத்த பசுக்கள், அடுத்து 7 மெலிந்த பசுக்கள். மெலிந்த பசுக்கள் போய் கொளுத்த பசுக்கள் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இவரு எழும்பி இருந்துட்டு, என்னடா இது தலைக்குள்ள ஃபுல்லா இவ்வளோ பசுக்கள் ஓடுனா, எல்லாரும் எழுப்பி விடு. எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்படி ஒரு சொப்பனம் பார்த்து இதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு. அப்பதான் பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, அவன் இப்படி எங்க ஜெயில ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு. உடனே பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். இந்த சிங்காசனத்தில் இருக்கிறவனுடைய அந்த ஆர்டர் வந்ததும் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41:14, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அடுத்த வார்த்தை, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில். பாருங்க, ஒரு ஆர்டர் சிங்காசனத்திலிருந்து விழுந்ததும் அது காவல் கிடங்குல இருக்கிறவன் எப்படி வந்தானா? தீவிரமாய் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த ஆர்டர் வெளிப்பட்டதும் அதை தீவிரமாய் நிறைவேற்றுகிற சேவகர்கள் பார்வோன் பக்கத்தில் நிக்கிறாங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு ஆர்டர் வந்ததும் அதை தீவிரமாய் நிறைவேற்றுகிற தூதர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த காலேபுக்கு என்னன்னா, இவ்வளவு நாள் கேட்க வச்சுட்டு இப்போ பக்கத்துல கொண்டு 40 டேஸ் தான் தூரம் இருக்கு, 40 நாள்ல போயிடலாம். அதனால நம்ம டிலே பண்ணா 41 நாள் ஆகும், 42 நாள் ஆகும், மொத்தம் 40 நாள் தான். இப்ப புறப்பட்ட 40 நாள்ல சுதந்திரிக்கலாம். அப்படி இருக்கும்போதுதான் 40 வருஷம் சுத்திட்டாங்க. சுதந்திரிக்கிறதுல தீவிரம் காட்டணும். நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்ப ஒரு 30 நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அது நடக்கலையா, தீவிரத்தை விட்டுருவோம். விடக்கூடாது, விடக்கூடாது. அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நாம தீவிரம் காட்டும் போது விலங்குகள் எல்லாம் அறுப்புண்டு போகும், துரத்தப்பட வேண்டியவைகள் துரத்தப்படும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தை வேகமாக சொல்லுங்க. மூன்றாவது, பின்னானவைகளை விரும்பாதவன். இந்த காலேப் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எகிப்துக்கு போவன் பேசவே இல்லை. ஏன்? அவன் பின்னானவைகளை விரும்பாதவன். மாறாக இந்த ஜனங்கள், அதாவது மற்றவர்கள் இந்த வேவு பார்க்க போனா, சாரி, இந்த தேசத்தை வேவு பார்க்க போனாங்கல்ல, அவங்க எல்லாம் கானான் தேசத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? 13:27 அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படிம்பாங்க. பரலோகத்துக்கு போகணுமா? போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிலர். ஆனா இந்த காலேப் அதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? 14:7 இஸ்ரவேல் புத்திரரின் சமத்த ஸ்தபதியை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம். இப்ப தெரியுது எப்படி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மகா நல்ல தேசம். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு எகிப்து வேண்டாம், அவனுக்கு பழையது விட்டது இனி வேண்டாம். பின்னானவைகளை விரும்பாதவன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணது. அது எவ்வளவு சூப்பர் தெரியுமா? கர்த்தர் ஆயத்தம் பண்ணது எவ்வளவு மேன்மை தெரியுமா? அது மற்றவங்க எப்படி சொல்றாங்க? அது பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம்தான். பரலோகத்துக்கு யாருக்கெல்லாம் போகணும். ஆனாலும் அங்க உள்ள கனியை கொண்டு எகிப்துல வச்சு சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம். எல்லாருக்கும் அங்க இருந்து மன்னா இங்க வரணும், இங்க இருந்து போய் அங்க அந்த மறைவான மன்னாவை சாப்பிடுறது யாருக்கும்? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வந்து சும்மா சொல்றாரு, இன்று நான் உன்னை எடுத்துக்கொள்ளவா மகளே அப்படி கேட்டா, ஆண்டவரே என்ன விட்டுருங்க. சர்ச்சில் என் பக்கத்தில் ஒரு ஆள் இடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களே எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் ஃப்ரீயா இருந்து. அதாவது பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறக்கிறோமா? ஏன் எளிதில் சுதந்திரிக்க முடியவில்லை? ஆண்டவரே, நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. அவன் அதெல்லாம் எவ்வளவு ருசிச்சு எழுதியிருப்பாங்க. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகள். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே பெஸ்ட் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பைபிள்ல இருக்குல்ல, இந்த கிறிஸ்துவின் பைத்தியம் என்பது அப்படி ஒண்ணு கிடையாது. ஒருவேளை பைத்தியம் என்ன, எதுவுமே யோசிக்காம செய்யறது. ஒருவேளை ஆண்டவர் எதையாவது யோசிக்காம செஞ்சா கூட மனிதனுடைய ஞானத்திலும் மேலதான் இருக்குமா. ஆண்டவர் சும்மா ஐயா தெரியாம கைத்தட்டுப்பட்டு, சில கைத்தட்டுப்பட்டு உடையும் தெரியுமா? சில வேணும் உடைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியாம. அவர் தெரியாம பண்றது கூட இந்த மனிதன் மொத்தமா இருந்து யோசிச்சுட்டு ஒண்ணு செய்வான் தெரியுமா, அதை விட பெஸ்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்ப அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினது எப்படி இருக்கும்? தி பெஸ்ட். எசேக்கியேல் 20:6 அதுதானே ஆண்டவர் சொல்லுவார். எசேக்கியேல் அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து. என்னங்க, அதாவது எதெல்லாம் நீ பெஸ்ட்னு சொல்றியோ அதை விட பெஸ்ட். அதுதான் காலேப் அப்படி பார்த்ததுனால அவனுக்கு இந்த பழசு மேல ஆசை வரல, எகிப்து மேல ஆசை வரல. அவன் ஒரு நாள் அந்த எகிப்துக்கு போவான்னு கேட்கல, எகிப்துக்கு போற கூட்டத்திலே அவன் சேரல. அதனாலதான் அந்த காலேப் மேல இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? கல் எடுத்தாங்க எரியறதுக்கு. அவன் எகிப்து 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 பேசுற கூட்டத்தில் இவன் இருக்க மாட்டான். அதனால இவனை யாருக்கும் பிடிக்காது. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அவளை குறித்து வீட்டில் சொல்றாங்க, இப்படி அவளை ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க. ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா பார்க்க போகும்போது இவளை கூப்பிடுறாங்க, இவ போக மாட்டேங்கிறா. இந்த மாதிரி காரியத்துக்கு ஹாஸ்டல்ல போன்ல சினிமா பார்க்கும்போது இவ தள்ளி போய் நிக்கிறா, இவ ஜெபம் பண்றா. சேராததுனால இவளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. இது இன்னைக்கு இல்ல, இது அன்னைக்கே நடந்துச்சு. இந்த பின்னானவைகள்
பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடையணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி. ஆமே. கானான்ல இருந்து கொண்டு வர திராட்சை பழத்தை கொண்டு வந்து உட்கார்ந்து இருந்து எகிப்தின் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது. அப்படிதான். எனக்கு டெய்லி கிருபை வேணும், ஆனா நான் எங்க தான் வாழ்வேன்? எகிப்துல தான் வாழ்வேன். எனக்கு டெய்லி உங்க தயவு வேணும், ஆனா நான் எங்க தான் வாழ்வேன்? எகிப்துல தான் வாழ்வேன். அங்க இருந்து மெனக்கட்டு தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்க இருந்து இங்கேயே இருப்போம், எகிப்துக்கு போவோம். எனக்கு அவருடைய கிருபை வேணுமா, அவருடைய தயவு வேணுமா, அவருடைய அன்பு வேணுமா? ஆனா நான் விரும்புற வாழ்க்கை தான் அதை போவானா? பின்னானவைகளை மறந்து. நாலாவதாக, சத்துருவை பெரிதாய் பேசாதவன். அவன் ஏனாக்கின் குமாரரை பத்தி பேசவே இல்லை. அதுதான் காலேபின் விசேஷம். அவன் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? கர்த்தரை பத்தி பேசுறான். இவர் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக, தனக்கு சொல்லப்பட்டதை உறுதியாய் நம்பினவன். உறுதியாய். அதனாலதான் 40 வயசுல சொல்லப்பட்ட வார்த்தை 85 வயசுலையும் பிடிச்சிட்டு காலேப்ட போய் கிளைம் பண்றார். சாரி, யோசுவாட்ட போய். அந்த வார்த்தையை எப்படி எழுதினேன் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் மோசேயை கொண்டு காலேபோடு பேசினார். கர்த்தர் மோசேக்கு சொன்னார், மோசே காலேபுக்கு சொன்னான், காலேபு யோசுவாவுக்கு போய் அதை சொன்னான், யோசுவா அதை காலேபுக்கு கொடுத்தான். கர்த்தர் வார்த்தையை தந்துருவார் நமக்கு. யார் மூலமாவது தருவார். ஏதோ ஒரு மோசை மூலமா நமக்கு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை வாங்கிட்டு காலேப் யோசுவாட்ட போனது மாதிரி நம்ம யெஷுவாட்ட போனோம். அவர் கொடுப்பார், கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், இந்த காலேபு அவனை நான் சேர்ப்பேன், அவன் சந்ததியை சுதந்திரிப்பார்கள். காலேபுக்கு அதை மோசே அதை காலேபுக்கு சொல்றார். காலேப் அதை நேர யார்கிட்ட கொண்டு போறாரு? யோசுவாட்ட போறார். யோசுவா கொடுக்கிறார். யோசுவா கொடுக்கும் போது இவங்க என்ன பேசுறாங்க? அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஏனாக்கின் குமாரர் அகிமான், சேசாயி, தல்மாயு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த காலேப் என்ன பண்ணார் தெரியுமா? யோசுவா 15வது அதிகாரம் 13வது வசனம். எப்புனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அடுத்த வசனம். அங்கே இருந்த சேசாயி, அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப். இப்போ காலேபுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 85. அப்ப 40லயே காலேபு துரத்தி இருப்பான். ஆனா சிலர் கூட சேர்ந்து அவனை இதுதான் இவ்வளவு தாங்க உண்டு. சேசாயி, அகிமா இதுதான் பேசிட்டு இருக்கோம். ராட்சச குமாரர் இருந்தாங்க. இந்த காலேப் நேரா போறாரு, 85 வயசு. ஓடு அப்படின்ட்டார். துரத்தி விட்டு அடுத்து கீழே படிச்சீங்கன்னா தெரியும், பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறார். அந்த பிள்ளை தான் யார் தெரியுமா? அக்சாள். எளிதாய் சுதந்திரிக்கலாம். அமர்த்த வேண்டிய மெயின் பாயிண்டே தான், அமர்த்திருங்க, வெளியே விட்டுறாதீங்க. அதை சுத்த விட்டுரும் எளிதாய். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்தது சுற்றுவதற்கல்ல, சுதந்திரிப்பதற்கு. அப்படி எழுந்து நிற்கலாம். எளிதாய். நேரம் போய்விட்டது. ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முடிந்தவங்க எழுப்பி நில்லுங்க. அப்படி வயசானவங்க அப்படி உட்காந்துக்கோங்க. கீழே இருக்கிறவங்களும் உங்களை உட்காரணும், உட்காந்துக்கோங்க. ஆனா பக்கத்துல எழுப்பி நிக்கிறாங்கன்னா எழும்பிருங்க, இல்லைன்னா கால் மிதிக்கும் அப்படி ஆயிரும். சிலருக்கு அதுல ஒரு சந்தோஷம், லைட்டா ஒரு அவன் இப்போ 2 நிமிஷம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை சுற்ற விடுகிற எதுவும்
எழும்பிடக்கூடாது. அது அமர்த்த கிருபை தாரும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர். ஆமே. அப்படியே நின்றவாறு உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவர், என்னால என் குடும்பம் சுத்திரக்கூடாது. சுத்தினது போதும்பா. எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரா, எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரி. சில வீண் பேச்சுக்கள், வீண் செய்கைகள், தேவையில்லாத எண்ணங்கள், அது 40 நாள்ல கிடைக்க வேண்டியது 40 வருஷம் ஆயும் கிடைக்கல. தகப்பனே, தகப்பனே, இது காலை அமர்த்தினது போல அந்த கிருபையை தாங்க. பவுல் சொன்னார், எந்த எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி. நீங்க தான் மேல நிக்கணும். ஏனாக்கின் குமாரர் அல்ல, மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் உனக்கு மேல கர்த்தரை வச்சுட்டு நீ ஏனாக்கின் குமாரரை பெருசா பேசிட்டு இருக்க பாரு. இது ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? இது ஆண்டவருக்கு எவ்வளவு வலி தெரியுமா? கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவர், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி நான் சுத்திரக்கூடாதுப்பா, சுதந்திரிக்கணும். என்னால என் குடும்பம் சுத்திரக்கூடாதுப்பா, என்னால என் குடும்பம் சுத்தக்கூடாதுப்பா. இந்த காலைக்கு எவ்வளவு எவ்வளவு வலி இருந்திருக்கும். 40 வயசுல கிடைக்க வேண்டியது 85 வயசுல போய் வாக்குறார். ரீசன் என்ன? கூட இருக்கிறவங்களால சுதந்திரிக்க முடியல. சில நேரத்தில் நமக்கு தோணுங்க, நம்ம இவ்வளவு அழுதோம், ஏன் நம்மளும் சுத்திட்டு இருக்கிறோம்? கூட இருக்கிறவங்களால சில சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லா, தேவனுக்கு கோபத்தை கொடுக்கிற சில கேரக்டர்ஸ் நம்முடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. சுத்தினது போதும், சுத்தினது போதும். மலை நாட்டுக்கு திரும்புங்கள், எபிரோனுக்கு திரும்புங்கள். இது சுதந்திரிக்கிற காலம், இது கொடியேற்றுகிற காலம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. புருஷர்களே, உங்க மனைவி கிட்ட எப்படி இருக்கிறீங்க? மனைவிகளே, உங்க புருஷர்கிட்ட எப்படி இருக்கிறீங்க? ஜெபம் ஓகே, எல்லாம் ஓகே. சில கேரக்டரை அமிழ்த்தி தான் ஆகணும். சில காரியங்களை அமிழ்த்தி தான் ஆகணும். தகப்பனே, தகப்பனே, பெற்றோரே, உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்க? உங்க மருமக்கள் கிட்ட எப்படி இருக்கிறீங்க? சுதந்திரிக்க வேண்டியது இப்ப சுத்திட்டு இருக்கிறோமா? நம்ம நியாயத்தை பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம்ல? ஹல்லேலூயா. நம்ம காலேப அமுக்க பார்க்கிறோம், நல்ல எண்ணங்கள் அமுக்க பார்க்கிறோம். ஆண்டவரே, கிருபை தாரும். சுற்றினது போதும்பா, சுதந்திரிக்க வைங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா
மீண்டும் தலை தூக்காமல் மீண்டும் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும்பா. கிருபையினால் உம்முடைய சிங்காசனம் எங்கள் மேல் ஸ்தாபிக்கப்படுவதாக. காலேபை போல துரத்த வேண்டியவைகளை துரத்தி எளிதாய் சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்யோ. கிருபை செய். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. நீ சுதந்திரத்துக்கு தூரமாய் சுத்தினது போதும்பா. ஒவ்வொருவரையும் சுதந்திரிக்க வைத்து சாட்சியாய் நிறுத்துவீராக. தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். சமாதானத்தோடு அனுப்புங்க. சாட்சியாய் கொண்டு வாங்க. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.